ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து இன்ஸ்டன்ட் தோசை தான் பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பான தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நம்ம அரிசி ஊற வைக்கிறது, உளுந்தப்பருப்பு ஊற வைக்கிறது எதுவும் தேவைப்படாது. இப்போ நம்ம வந்து தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து ரவை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி மெலிஸ் ரவை தான் எடுத்துருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் நான் வந்து நைஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துன்னு வரலாம். நீங்களும் இதே மாதிரி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு எடுத்து சேர்த்துட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம்னா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும் அதுவும் டேஸ்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம அரை கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்க்கலாம். கெட்டி தயிர் தான் நான் சேர்த்துருக்குறேன். இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் போதும், நிறைய புளிப்பாக இருக்கணும்னு தேவையில்லை. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். அது ஃபுல்லாகவே நான் சேர்த்துட போகிறேன். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த கட்டியும் இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் தோசை வந்து நம்ம ஒரு 25 நிமிஷத்துலேயே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நம்ம வந்து தோசைக்கு அரிசி ஊற வச்சு உளுத்தம் பருப்பு ஊற வச்சு ஆட்டிட்டு செய்யணும்னு தேவையில்லை. இது வந்து நம்ம தோசைக்கு என்றைக்கு நம்ம ஊற வைக்கலையோ அன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான தோசை தான் இது, வந்து இன்ஸ்டன்ட் தோசை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தோசை மாவு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ இது வந்து நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் மூடி வைக்க போகிறேன். 10லேருந்து 20 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். நமக்கு வந்து டைம் நிறைய இருக்கிறதுனால நான் 20 நிமிஷம் ஊற வச்சேன். இப்போ வந்து இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தோசை சோடா சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ஆப்ப சோடான்னு சொல்லுவோம், அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். தோசை மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறதுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசை மாவில் கட்டிங்க எதுவும் இல்லாத மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம வந்து தவா வச்சுருக்குறோம் ஆல்ரெடி. தவா வச்சுட்டு இப்போ இதை வந்து சூடாக்கிட்டு நம்ம வந்து மீடியம் சிம்மில் வச்சு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் வந்து தெளிச்சிக்கலாம். தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் தொடிச்சிட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், தொடிச்சிட்டு தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து தோசை ஊற்றணும். நான் வந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு மாவு ஊற்றி நம்ம வந்து தோசை மாதிரி வார்த்துடலாம். இப்போ தோசை கல் மேலே நம்ம வந்து ஊற்றியாச்சு. நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ இது எண்ணெய்க்கு பதில் நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தோசை வந்து வேகத்துக்கு நல்லா ஒரு நிமிஷம் ஆகும். நமக்கு வந்து இந்த கோல்டன் கலர் கிறிஸ்பியாக வரணுன்னா நமக்கு வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் தோசையை. இப்போ பாருங்கள், தோசை வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இது வந்து வேறு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்னொரு தோசை கூட ஊற்றுறேன். இந்த தோசை ஊற்றும் போது அப்பப்போ நம்ம வந்து தொடச்சிட்டு ஊற்றினோம்னா தான் தோசை வந்து நல்லா ஒட்டாமல் வரும். ஆல்ரெடி இது தோசை ஒட்டாது, இருந்தாலும் நம்ம வந்து தொடச்சிட்டு ஊற்றும் போது நல்லாவே வரும். நான் வந்து இன்னொரு தோசை கூட நான் ஊற்றிருக்கிறேன். இது வந்து வேகட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து தோசை மாவு இல்லாத அன்றைக்கி நம்ம வந்து சட்டுன்னு இந்த தோசை வந்து செஞ்சுக்கலாம், இன்ஸ்டன்ட் தோசை வந்து செஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த தோசை மாவு வந்து நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் வந்து செஞ்சிங்கனாக்கா நல்லாவே வரும். நல்லா கிறிஸ்பியாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இன்ஸ்டன்ட் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சி. நல்லா கிறிஸ்பாக இருந்துச்சு தோசை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ஒரு லைக்ஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.